பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் என பார்க்கும்போது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே கடந்த காலத்தில் நடந்த தோல்வி, கடந்த காலத்திலே நடந்த வேதனைகளை சொல்லி 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 உங்களை நீங்களே வேதனைப்படுத்தி காயப்படுத்தி சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ? ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு தருகிறதான வார்த்தை என்னவென்றால், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே சில நேரங்களில் சில காரியங்களை நிமித்தமாய் தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் வந்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியம் அல்லது இந்த காரியம் உம்மை விட்டு என்னை பிரித்து விட்டது. ஆனால் கடந்த காலத்தில் அந்த காரியங்களை நினைத்து நான் என்னுடைய இருதயத்தில் வேதனையோடு கலங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்று நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும்போது, நிச்சயமாகவே கடந்த கால காரியங்களை மறக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஆண்டவர் கடந்த கால காரியங்களை மறக்க பண்ணி உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வார். அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்யுங்க. கடந்த காலத்தில் உள்ள காரியங்களை நினைத்து கலங்காதபடி அந்த காரியங்களில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.